ஹாய், வெல்கம் டு ஜென்னாக் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கோர்ஸ் வந்து பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ். இப்போ உங்களுக்கு வந்து ஷிப்பில் ஜாயின் பண்ணணும், எனக்கு ஷிப்பில் ட்ராவல் பண்ணணும், அங்கே வந்து அந்த ஷிப் கேப்டன் ஆகணும், கப்பலை நேவிகேட் பண்ணணும், அங்கே அதாவது பேசிக்காக ஷிப்பில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் படிக்கலாம். இந்த கோர்ஸோட ஓவரால் ஓவர்வியூ என்ன, டிமாண்ட் எப்படி இருக்கு, growth எப்படி இருக்கு, என்னென்ன ஸ்டெப்ஸ் படிக்கணும், என்னென்ன ரெக்குயர்மெண்ட், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்னென்ன இருக்கு, அது எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ மைசெல்ஃப் கார்த்திகேயன், இதுதான் என்னோட ஃபோன் நம்பர். உங்களுக்கு ஏதாச்சும் கரியர் கைடன்ஸ் வேணால் என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் வந்து நீங்கள் 12th அப்புறம் ஜாயின் பண்ணலாம். இதில் வந்து ஐஎம்யூ இந்தியன் மெரைன் யூனிவர்சிட்டியில் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அதில் நீங்கள் எக்ஸாம் எழுதணும். அந்த எக்ஸாம் பேஸ் பண்ணி அக்ராஸ் இந்தியாவில் 6 காலேஜஸ் இருக்குது. இந்தியன் மெரைன் யூனிவர்சிட்டி சென்னை, பாம்பே, நவி மும்பை, விசாகப்பட்டினம், கல்கட்டா, கொச்சி அப்படின்னு ஒரு 6 இடத்துல இருக்குது. அந்த காலேஜஸ்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அது இல்லாமல் ப்ரைவேட் காலேஜஸும் அஃபிலியேட்டட் காலேஜஸும் நிறைய இருக்குது. அதை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு அதான் ட்ரெயின் டு பி ஒரு கேப்டனாக ஆகணும், ஒரு கப்பலுக்கு ஷிப்புக்கு கேப்டனாக ஆகணும் அப்படின்னா, கமாண்டிங்காக எனக்கு இருக்கணும், ஒரு ப்ரொஃபஷனலாக கேப்டன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். இதில் வந்து இன்டர்நேஷ்னல் கரியரும் நல்ல க்ரோத் இருக்குது, டொமஸ்டிக்லையும் நல்ல க்ரோத் இருக்குது, நல்ல ஹை சேலரி கிடைக்கும், 6 to 20 lakhs பர் மந்த்தே கிடைக்கும், வித் ஒண்டர்ஃபுல் பெனிஃபிட்ஸ். நீங்கள் கேப்டன் ஆகணும்னா, பட் உடனே கேப்டன் ஆக முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து டிசி டெக் அப்படின்னு டெக் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. அந்த டெக் ஆஃபீஸர் ஆனதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் யூ கேன் கம் டு அ கேப்டன் ஆஃப்டர் சம் 10-15 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் முடிஞ்சோடனே நீங்கள் டெக் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணிக்கலாம். அங்கே வந்து உங்களுக்கு ஒரு 12 to 18 months ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் தேர்ட் ஆஃபீஸர்னு வருவாங்க, அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃபீஸர், அதுக்கப்புறமா ஃபைனலாக கேப்டன் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த ஃபீல்டில் வந்து பெரிய மென்ஸ் தான் வந்து கேப்டனாக இருந்தாங்க. பட் நம்ம இந்தியாவிலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு உமன் ராதிகா மேனன் ஃப்ரம் கேரளா, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் உமன் டு பிகமிங் த கேப்டன் இன் மெர்ச்சன்ட் நேவி. மெர்ச்சன்ட் நேவி அப்படின்னா நம்ம கமர்ஷியலாக இந்த குட்ஸ் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் இல்லையா, அதுவும் அப்புறம் நம்ம பப்ளிக் வந்து ஜென்ரல், இப்போ சென்னை டு கொச்சின் போகிறது, சென்னை டு மும்பை போகிறது, சென்னை டு விசாகப்பட்டினம், இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுவாங்க இல்லையா கண்ட்ரீஸுக்கு இல்லை ஸ்டேட்டுக்குள்ளேயே, அது ரெண்டுமே சேர்ந்தது தான் மெர்ச்சன்ட் நேவி. இதில் வந்து நம்மளோட ஆர்மி நேவி வராது. மெர்ச்சன்ட் நேவி இஸ் ஒன்று வந்து ஷிப்பு குட்ஸ் ஷிப்மெண்ட் பண்ணுறது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஒன் பிளேஸ் டு அனதர். அதே மாதிரி பப்ளிக்கையும் நம்ம பப்ளிக் ட்ராவல் பண்ணுறது, ரெண்டும் சேர்த்து தான் மெர்ச்சன்ட் நேவின்னு சொல்லுவாங்க. இதுக்கு கேப்டனாக தான் இவங்க ராதிகா மேனன் வந்தாங்க. ஷி ஸ்டடிட் இன் ஆல் இண்டியா மெரைன் காலேஜ், கொச்சின்ல படிச்சிருக்காங்க. அவங்க வந்து ரேடியோ கோர்ஸ் பண்ணாங்க. ரேடியோ கோர்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம ட்ராவலில் இருக்கும்போது ஓஷனில் அங்கேருந்து நம்ம கரைக்கு கம்யூனிகேட் பண்ணுறது, அந்த ரேடியோ கோர்ஸ் படித்து அதுக்கப்புறம் கேப்டன் ஆனாங்க. ஃபர்ஸ்ட் ரேடியோ கோர்ஸில் ஆரம்பித்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேப்டனாக வந்தாங்க. ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் உமன் இன் இந்தியா டு பிகம் எ கேப்டன் ஆஃப் மெர்ச்சன்ட் நேவி. ஸோ இதில் வந்து நிறைய லீடர்ஷிப் குவாலிட்டி உங்களுக்கு தேவை. ஏன்னா கேப்டனாக லீட் பண்ணுறதுக்கு ஒரு லீடர்ஷிப் கமாண்டிங்காக இருக்கணும், அதே மாதிரி லீடர்ஷிப் குவாலிட்டி கண்டிப்பாக தேவை. ஸோ நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி, என்ட்ரன்ஸ் எக்ஸாம், டியூரேஷன் வந்து இது வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸு, பிஎஸ்சி 3 years கோர்ஸு. இது கிளாஸ் ரூமில் தான் படிக்கணும், ஆன்லைன் கோர்சஸ்லாம் கிடையாது. இப்போ 12th வந்து யூ மஸ்ட் ஹாவ் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மூணுமே இருக்கணும். மினிமமாக நீங்கள் இந்த 3 சப்ஜெக்ட்லேயும் 60% மார்க் எடுத்துருக்கணும் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில். அதுக்கப்புறமா இங்கிலீஷில் மினிமம் 60%, 50 to 60% இருக்கணும். இது எல்லாமே வந்து மார்க்ஸு. இது இல்லாமல் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கேட்பாங்க. நோ கலர் பிளைண்ட்னஸ், அதுவும் அந்த விஷயம் மேனிட்ரி. நம்ம யூஸ்வலாக இதுவரையும் பார்த்த கோர்சஸில், இன்ஜினியரிங் கோர்சஸில் இல்லை இப்போ நேற்று கூட நம்ம சென்னை மேத்தமேட்டிக் இன்ஸ்டியூட்டை பார்த்தோம், அதில் எல்லாமே வந்து ஒன்லி மார்க்ஸ் மட்டும்தான் பேஸ் பண்ணி உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கொடுப்பாங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுவாங்க, அட்மிஷன்ஸ் கொடுப்பாங்க. பட் இந்த கோர்ஸை பொறுத்தவரையும், பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸை பொறுத்தவரையும் யூ ஷுட் ஹாவ் குட் மெடிக்கல்
ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, அது இல்லாமல் கலர் பிளைண்ட்னஸ், நோ கலர் பிளைண்ட்னஸ் இருக்கக்கூடாது. ஸோ இந்த கோர்ஸை எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணலாம்னா, இந்தியன் மெரைன் யூனிவர்சிட்டியில் சிஇடி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நடத்துவாங்க. இது வந்து அக்ராஸ் இந்தியாவில் நடத்துவாங்க. டு ஜாயின் இந்த மேரிடைமில், சாரி, பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு இது வந்து ஆனுவலி ஜூன் மந்த் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் இருக்க இதில் வந்து மொத்தம் த்ரீ ஹவர்ஸ் எக்ஸாமு, 200 மார்க்ஸ் கொடுப்பாங்க. எல்லாமே எம்சிக்யூ தான். மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வரும், இங்கிலீஷ் வரும், ஜிகே வரும். இது வந்து ஒரு அக்ராஸ் நேஷனல் லெவல் எக்ஸாம். ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஒரு 12 to 18 மந்த்ஸ் நீங்கள் வந்து ட்ரைனிங்கில் இருப்பீங்க, ட்ரைனிங்கில் இருப்பீங்க ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் 3 இயர்ஸ். ஸோ இதில் மெயினாக கீ சப்ஜெக்ட்ஸ் பார்த்தோம்னா நேவிகேஷன், ஷீமேன்ஷிப்பு, ஷிப் ஸ்டெபிலிட்டி, மேரிடைம் லா, மீட்டியோராலஜி, இது எல்லாமே வந்து கீ சப்ஜெக்ட்ஸ் ஃபார் பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ். ஸோ அடுத்து பெஸ்ட் காலேஜ் இன் இந்தியா இன் தமிழ்நாடு. ஸோ இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 6 இடத்துல இருக்கு. சென்னை, பாம்பே, கல்கட்டா, நவி மும்பை, கொச்சி, விசாகப்பட்டினம். இதில் 6 காலேஜ்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அது இல்லாமல் அஃபிலியேட்டட் காலேஜஸுமே இருக்கு. இது வந்து பூனேல இருக்க தொலானி மேரிடைம் இன்ஸ்டியூட்டு, இதுவும் ஒரு ப்ரீமியம் இன்ஸ்டியூட்டு. இதில் எக்கச்சக்க குட் செமினார்ஸு, அப்புறமா பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே நல்லா நடந்திருக்கு. அப்புறம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை ஐஎம்யூ யூனிவர்சிட்டி, அது இல்லாமல் இந்துஸ்தான் யூனிவர்சிட்டி, இது இல்லாமல் இன்னும் ஒரு 4 காலேஜ், பெஸ்ட் காலேஜ் வந்து சிவி ராமன் மேரிடைம் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்குது. அப்புறம் பிஎஸ்ஜி மேரிடைம் இன்ஸ்டியூட் கோயம்புத்தூர், அதுக்கப்புறமா சவுத் இந்தியன் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் திருநெல்வேலி, அதுக்கப்புறம் ராயல் இன்ஸ்டியூட் ஆஃப் மேரிடைம் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு. இந்த 4மே வந்து கொஞ்சம் பெஸ்ட் காலேஜஸ் இன் தமிழ்நாடு ஃபார் பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ். இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும்னாலும் யூ ஷுட் ரைட் இந்த சிஇடி எழுதியிருக்கணும். இந்தியன் மெரைன் யூனிவர்சிட்டியோட காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதியிருக்கணும். அது எழுதுனாதான் இந்த காலேஜஸ்லையும் கிடைக்கும், அந்த அஃபிலியேட்டட் காலேஜ்லையும் கிடைக்கும். இப்போ எப்படி நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் இருக்கும், அதோட அஃபிலியேட்டட் காலேஜஸ் இருக்கு இல்லையா, நம்ம மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி கட் ஆஃப் மார்க் வச்சு நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜில் ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஐஎம்யூங்கிறது யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டியில் 6 காலேஜ் இருக்குது. அந்த 6 காலேஜில், அந்த யூனிவர்சிட்டியில் அதோட அஃபிலியேட்டட் காலேஜஸ் தான் நிறைய இருக்குது. இதில் வந்து என்னென்னா, இந்த காலேஜ்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது டிஜி அப்ரூவல் இருக்கா அந்த காலேஜஸ்க்கு? ஏன்னா நிறைய டிஜி அப்ரூவல் இல்லாமல் இருக்குது. டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஷிப்பிங், அது வந்து ஒரு கவர்மெண்ட்டோட அப்ரூவல் உள்ள காலேஜஸ், அந்த காலேஜில் தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஸோ இது வந்து இந்த சர்டிஃபிகேட் இல்லைன்னா யூ ஷுட் நாட் ஜாயின் பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் இன் எனி ஆஃப் த காலேஜ். அந்த சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்றத யூ ஹேவ் டு செக். ஸோ தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் ஒரு 15 காலேஜஸ் இருக்கு, இந்தியாவில் அக்ராஸ் ஒரு 40+ காலேஜஸ் இருக்கு. ஸோ த மெயின் கிரைட்டீரியா வந்து அந்த டிஜி அப்ரூவல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்காலர்ஷிப், ஸ்கில்ஸ் அண்ட் ஹையர் ஸ்டடீஸ். ஸ்காலர்ஷிப் வந்து ஐஎம்யூ அவங்களே மெரிட் ஸ்காலர்ஷிப்ஸ் தருவாங்க பேஸ்ட் ஆன் யுவர் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் இன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் வரும். அப்புறம் அந்தந்த ஸ்டேட்டில் இருக்க ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி ஸ்காலர்ஷிப், ரிசர்வ்டு கேட்டகரி, அது ஃப்ரம் கவர்மெண்ட்லேருந்து வரும். ஸோ நான் ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி தான், ப்ளீஸ் பி ரெடி வித் யுவர் 10th 12th மார்க் ஷீட் அண்ட் யுவர் பேரண்ட் இன்கம் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறமா அவங்களோட ஃபோட்டோ, இதெல்லாமே ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு இந்த போர்ட்டலில் வந்து இப்போ அந்த ஐஎம்யூ எல்லாமே வந்து அந்தந்த காலேஜ்லேயே கொடுக்குறது. ஸோ அதுக்கு அதுக்கும் டேட் இருக்கும். பட் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு எல்லாமே யூ ஷுட் அப்லோட் யுவர் டாக்குமெண்ட்ஸ். ஸோ ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. எந்த ஸ்காலர்ஷிப்புமே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டீட்டெயில்டாக உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பை பற்றி தெரியணும் அப்படின்னா டே டு டே பேசிஸில் என்னோட நம்பர் இங்கே கொடுத்துருக்கேன் இல்லையா, அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்னோட வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ண வைப்பேன். அதில் உங்களுக்கு டே டு டே என்னென்ன ஸ்காலர்ஷிப் வந்துட்டு இருக்கு, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எலிஜிபிலிட்டி என்ன டெட்லைன் அப்படின்றத கிளியராக போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இப்போ நீங்கள் வந்து பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் படித்தாலுமே உங்களோட வே ஃபார்வர்டு, உங்களோட லாங் டேர்ம் கோல் என்னவா இருக்குன்னா, கண்டிப்பாக ஒரு கேப்டன் ஆகணும், கேப்டன் ஆஃப் த ஷிப் ஆகணும் ஃபார் த மெர்ச்சன்ட் நேவி அப்படின்றது தான் அவங்களோட கோலாக இருக்கும். ஸோ அதுக்கு கண்டிப்பாக லீடர்ஷிப் குவாலிட்டி தேவை. ஸோ யூ ஷுட் பி கமாண்டிங், ஒரு குரூவை, ஒரு டீமை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு லீடர்ஷிப் இருக்கணும். ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கணும். ஏன்னா டியூட்டிஸ் போகிறதுனால, ட்ராவல்லே இருக்கிறதுனால யூ ஷுட் பி ஃபிசிக்கலி ஃபிட்டு.
ஏன்னா நம்ம அந்த ட்ராவலில் இருக்கும்போது அந்த வைப்ரேஷன்ஸு, அந்த அட்மாஸ்பியர் என்விரான்மெண்டெல்லாம் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்புறம் உங்களுக்கு குயிக் டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் இருக்கணும். ஒரு கிரைசிஸ்னால் எப்படி நம்ம என்ன கிரைசிஸுக்கு என்ன மாதிரியான டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு. அதான் அதே மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் யூ ஷுட் பி வெரி வெரி கிளியர். உங்களுக்கு கொடுக்குற கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கொடுக்கணும் உங்கள் டீமுக்கு. வெதர் இட் இஸ் டு பி யூ ஷுட் பி பைனரி 0 or 1, எஸ் ஆர் நோ. அந்த மாதிரி நம்ம நடுவில் இது பண்ணலாமா வேண்டாமா அப்படின்லாம் இல்லாமல் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுக்கணும். ஒன்று பண்ணு இல்லை பண்ணாத, வேணும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி கிளியராக இருக்கணும். அண்டு அப்பார்ட் ஃப்ரம் ஆல் ஆஃப் திஸ் யூ ஷுட் ஹவ் அ டிசிப்ளின் அண்ட் ஃபாலோ மேரிடைம் ப்ரோட்டோகால்ஸ். ஒரு ஷிப்பில் ட்ராவல் பண்ணணும்னா அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ப்ரோட்டோகால்ஸ்லாம் இருக்கும். அது எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணி அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் வளர்த்துட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஹையர் ஸ்டடீஸ் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ், ஆப்வியஸாக நீங்கள் எம்எஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் எம்பிஏ ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸு, அப்புறம் கேப்டன் காம்பிடென்சி ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ஸ் எல்லாமே இருக்குது. டு பிகம் ஏ கேப்டன் ஆகிறதுக்கு தனியாக ப்ரொஃபஷனல் கோர்சஸும் இருக்குது. இது எல்லாமே ஹையர் ஸ்டடீஸ் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸு. ஸோ ஜாப்ஸ் அண்ட் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் மூணாக பிரிப்போம். அந்த மாதிரியே பிரிச்சுறதுல கவர்மெண்ட் ஜாப்ஸு, கார்பரேட்டு, ஆண்டர்பிரினர்ஷிப்பு. கவர்மெண்ட் ஜாப்ஸில் நம்மளோட ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஷிப்பிங் கம்பெனி. அப்புறம் போர்ட் ட்ரஸ்ட் ஜாப்ஸு, மேஜர் அண்ட் மைனர் போர்ட்ஸ் அக்ராஸ் இந்தியா. இப்போ இந்தியாவில் இருக்க கொச்சின், சென்னை, விசாகப்பட்டினம், பாம்பே, அந்த மாதிரி இருக்கிற மெயின் போர்ட்ஸில் இருக்க அந்த போர்ட் ட்ரஸ்ட் ஜாபும் கிடைக்கும். அதுக்கப்புறம் கார்பரேட் ஜாப்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கில் இருக்குது. எம்எஸ்சி, காஸ்கோ, அப்புறம் ஆயில் கண்டெய்னர், டேங்கர்ஸ், கார்கோ வெசல்ஸ், இது எல்லாமே ஹைலி பெய்டு ஜாப், கார்பரேட் ஜாப்ஸ். அப்புறம் ஆண்டர்பிரினர்ஷிப்னா நீங்கள் வந்து மெரைன் லாஜிஸ்டிக்ஸ், உங்களோட லாஜிஸ்டிக்ஸ் ஒன்று புதுசாக ஆரம்பிக்கலாம். அது இல்லாமல் ஒரு கன்சல்டன்ட் மாதிரி, அட்வைசர் மாதிரியும் போகலாம். இது எல்லாமே ஆஃப்டர் நாட்டிக்கல் சயின்ஸ் யூ கேன் டூ ஆஸ் அ ஆண்டர்பிரினர்ஷிப் ஜாப்ஸு. ஸோ மந்த்லி சேலரி வந்து ஸ்டார்டிங்கில் டெக் கேடக்காக இருக்கும்போது, அதான் நீங்கள் பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் முடிச்ச உடனே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக உடனே கேப்டன் ஆகிட முடியாது. யூ ஷுட் ஹாவ் 10 to 15 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த ஃபீல்டு. அதில் வந்து நீங்கள் முடிச்சோன்னே ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறது டெக் கேடக்ட் தான் போவீங்க. அதில் வந்து மந்த்லி ஆவரேஜ் 30 to 60K கொடுப்பாங்க பர் மந்த்து. இது வந்து என்ட்ரி லெவலு. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரமோட் ஆகுது தேர்ட் ஆஃபீஸராக ஆவீங்க. அது 1 lakh to 2 lakh வரும் பர் மந்த்து. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப்பு. அதில் வந்து 6 to 20 lakhs பர் மந்த்தே வரும் உங்களுக்கு சேலரி. ஸோ இதுக்கு எல்லாமே நான் முன்னாடியே சொன்னேன், உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸு, உங்களோட டிசிப்ளின்ஸு, உங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டி, இது எல்லாமே நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா இட்ஸ் ஈஸி டு அச்சீவ். ஸோ மார்க்கெட் டிமாண்டு, அப்புறம் ஏஐயோட எப்படி இருக்கும் ஃபியூச்சர் இன்டிகிரேஷன். மார்க்கெட் டிமாண்ட் வந்து இதுக்கு சொல்லவே தேவையில்லை. குளோபலி நல்ல க்ரோத் இருக்குது. இன்டர்நேஷ்னல் ட்ரேடு கண்டினியூஸாக எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் படிச்சீங்கன்னா நிறைய ஷிப்பிங் சர்வீஸுக்கு ஆள் தேவைப்படுது. ஏன்னா 90% ஆஃப் த வேர்ல்டு ட்ரேடு வந்து கடல் வழியாக தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஹை டிமாண்ட் ஃபார் ஆஃபீஸர்ஸு. ஷிப்பிங் கம்பெனிஸ் ஆக்டிவ்லி ரெக்ரூட்டிங் குவாலிஃபைடு நாட்டிக்கல் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ். ஸோ ஒவ்வொரு ஷிப்பிங் கம்பெனியுமே ஆக்டிவாக ரெக்ரூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க குவாலிஃபைடு நாட்டிக்கல் சயின்ஸை. ஏன்னா இன்னும் ஷார்ட்டேஜ் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறமா லிமிட்டெட் ஸ்கில் ப்ரொஃபஷனல் தான் இருக்கிறாங்க. ஸோ இஃப் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி உங்கள் டெக்னிக்கல் ஸ்கில்ஸு, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி நல்லா பக்காவாக இருந்தீங்கன்னா யூ ஹேவிங் ஏ எக்ஸலண்ட் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் ஃபியூச்சர் வித் ஏஐ. ஏஐ வந்து நேவிகேஷன் சிஸ்டம். இப்போ நம்மலாம் ரூட்டு கேட்டு போயிட்டு இருந்தோம். இப்போ எல்லாமே ஜிபிஎஸ்ஸு, கூகுள் மேப்பில் தான் போகிறோம். அதே மாதிரி ஓஷன்லேயும் ஷிப்லேயுமே வந்து அட்வான்ஸ்ட் ஜிபிஎஸ் சிஸ்டம் எல்லாமே வந்துருச்சு. அப்புறம் ஸ்மார்ட் ஷிப்ஸ் வந்துருச்சு. எனேபிள்டு வெசல்ஸ் வந்து சென்சார் மானிட்டரிங், எல்லாமே சென்சார் மானிட்டரிங் பண்ணி இப்போ ஃபியூவல் என்ன லெவலில் இருக்குது, எதுக்கு எந்த மிஷினுக்கு எந்த இன்ஜின் பார்ட்டுக்கு மெயின்டெனன்ஸ் தேவை, அதுக்கப்புறமா எல்லாத்தோட மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்து ஸ்மார்ட் ஷிப் மூலமாக, ஏஐ மூலமாக நம்ம மானிட்டர் சிஸ்டம் வச்சு வி கேன் அச்சீவ் இட் வித்தவுட் கெட்டிங் எ மேஜர் பிரேக் டவுன் ஆர் மேஜர் இஷ்யூ ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்மார்ட்டாக அதுக்கு ப்ரிடிக்டிவாக மெயின்டைன் பண்ணிடுவோம். அப்புறம் டிஜிட்டல் மேனேஜ்மெண்ட்டு, ரூட் ஆப்டிமைசேஷன், ஃபியூவல் மேனேஜ்மெண்ட்டு, ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரூட் ஆப்டிமைசேஷன்னா என்ன பெஸ்ட் ரூட்டு, இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா என்ன பெஸ்ட் ரூட்டு, ஃபியூவல் கன்சப்ஷனை எப்படி குறைக்கலாம் அப்படின்றது எல்லாமே வந்து ஃபியூச்சர் ஏஐயில் வந்துட்டுருக்கு. ஸோ இம்பார்ட்டன்ட் வந்து ஏஐ சப்போர்ட் ஆஃபீஸர் வில் நாட் ரீப்ளேஸ் லீடர்ஷிப்
கேப்டன். எனக்கு ஏஐ மட்டும் தெரியும் அப்படின்னா நீங்கள் கேப்டன் ஆக முடியாது. ஏஐயும் தெரிஞ்சிருக்கணும். ஒன் ஆஃப் த ஆப்ஷன், ஒன் ஆஃப் த ஸ்கில் தான் ஏஐ. எனக்கு ஏஐ மட்டும் தெரியும், நான் நல்லா பெட்டராக பண்ணுவேன், நேவிகேஷன் சிஸ்டம் மட்டும் சூப்பராக பண்ணுவேன், மானிட்டரிங் சிஸ்டம் மட்டும் நான் சூப்பராக பண்ணுவேன் அப்படின்னா யூ cannot பி த கேப்டன் ஆஃப் த ஷிப். இஃப் யூ வாண்ட் டு பி த கேப்டன் ஆஃப் த ஷிப், நம்ம முன்னாடியே பார்த்த எல்லாமே கமாண்டிங், லீடர்ஷிப் குவாலிட்டி, கம்யூனிகேஷன்ஸு, ஒரு க்ரூவை மெயின்டைன் பண்ணுறது, அது எல்லாமே அதுவும் கூட சேர்ந்து இந்த ஏஐ நாலேஜும் இருந்தீங்கன்னா யூ கேன் பிகம் எ கேப்டன் ஆஃப் த ஷிப். ஸோ காமன் மிஸ்டேக்ஸ் அண்ட் மை ஃபைனல் சஜஷன். காமன் மிஸ்டேக்ஸ் வந்து மெடிக்கல் ரெக்யர்மெண்ட்டு என்ன லிஸ்ட்டுன்னு தெரியாமல் நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணக்கூடாது. அப்புறம் டிஜி ஷிப்பிங் அப்ரூவல் சொல்லியிருந்தேன் இல்லையா, எந்த காலேஜாக இருந்தாலும் அதுக்கு டிஜி ஷிப்பிங் அப்ரூவலாக இருக்கணும். அந்த அந்த அப்ரூவல் இல்லைன்னா அந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடாது. டிஜி அப்ரூவல் இருந்தால் தான். டைரக்டர் ஆஃப் ஷிப்பிங், அது வந்து நம்ம இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங் கீழே வர்ற டைரக்டர், அந்த டீமோட அப்ரூவல் இருக்கணும். அந்த காலேஜஸ் மட்டும்தான் வேலிட் சர்டிஃபிகேட்டு, இல்லைன்னா சர்டிஃபிகேஷனுக்கு வேல்யூ இருக்காது. அதுக்கப்புறமா வந்து ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணும்போது ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி என்ன பிளேஸ்மெண்ட்லாம் இருக்குது, இந்த அலுமினிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத கரெக்டாக செக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஃபர்தராக உங்களுக்கு எதாவது டீட்டெயில் தேவைப்பட்டால் என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எனி காலேஜஸ் பற்றி தெரியணும், மெரெயின் காலேஜஸ் பற்றி தெரியணும் அப்படின்னா. அதுக்கப்புறமா கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, ஃபிசிக்கலி ஃபிட்டு, இது எல்லாமே வந்து யூ ஷுட் ஹாவ் டு ஜாயின் அ பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ். ஸோ இந்த இப்போ கொடுத்துருக்க டீட்டெயில் வச்சு இந்த கரியர் உங்களுக்கு சூஸ் ஆகுமா அப்படின்றத பாருங்கள். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஷிப்பிங் டு பிகம் எ கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸ் உங்களுக்கு ரைட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஃபர்தர் எனி அதர் டீட்டெயில் வேணும், எந்த கோர்ஸை பற்றியும் டீட்டெயில் வேணும்னா யூ கேன் வாட்ஸ்அப் மீ இன் திஸ் நம்பர். Thank you so much. Bye.